அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வாழ்க்கையில் வந்து ரெஸ்ட் எடுத்து அப்புறம் வாழ்க்கையை படிப்போம். ஸ்கூலுக்கு போனால் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். அப்போ வாழ்க்கையில் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சின்ன குழந்தைய கை குழந்தை அந்த மாதிரி ஓகே, ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் 1 இயர் எல்லாம் ஆகும்போது குழந்தைங்க விளையாட ஆரம்பிக்கும். அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாட்டு ஜாமானம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு விளையாடும். விளையாடும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அது விளையாடட்டும், அது என்னமோ குறும்பு பண்ணட்டும். ஏன்னா அந்த ஏஜுக்கு அதுக்கு ஒன்றுமே தெரியாது. விளையாடெல்லாம் முடித்த பிறகு விளையாட்டு முடித்த பிறகு அந்த குழந்தைகிட்ட அந்த டாய்ஸ் அந்த பொம்மை இல்லை என்ன என்ன பொருளாக இருந்தாலும் சரி, அதை வந்து அது இடத்துல நீங்களும் கொண்டு போய் வைக்கணும். அந்த குழந்தைகிட்டையும் வந்து வெய்யி அப்படின்னு சொல்லணும். அப்போ உங்கள் கூடயே வந்து அதை அரேஞ்ச் பண்ணி இப்போ ஒரு அட்டைப்பட்டி இல்லாட்ட ஒரு கூடை எதுலையாவது டாய்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வைப்போம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அதில் வைக்கணும். அதே மாதிரி குழந்தையும் வைக்க சொல்லணும். அப்போ அதுக்கு தெரியும் விளையாண்ட பிறகு இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த குழந்தை வந்து உங்கள் கூடயே வந்து வைக்கும். அடுத்த நாள் வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட எடுத்து வைக்க சொல்லணும். அப்போ அது ஒரு ட்ரைனிங் மாதிரி. சின்ன வயசு தான் அது. இத்தனோடு குழந்தை என்ன ஆயிருப்போகுது, சின்ன குழந்தைன்னாலும் அதுக்கும் அது ஒரு விளையாட்டு மாதிரி அதெல்லாம் எடுத்து வச்ச பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிறது இது பண்ணி கொடுங்க. சாப்பாடு கொடுக்குறதோ ஏதோ பண்ணுறது. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் பெருசானோடனே ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு போய் வந்த உடனே அந்த ஷூ ஷாக்ஸ் அதெல்லாம் நீங்கள் கழட்ட நிற்காதீங்க, பழக்கி கொடுங்க. பழக்கிட்டு ஷூலேருந்து அந்த லேஸு இப்படி இழுத்து அவுக்கிறதோ இல்லை அப்படியே அவுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவுத்துட்டு அந்த சாக்ஸை வந்து அழுக்கு கூடையில் போடணும். அது எங்கே போடணுங்கிறத காமிச்சு கொடுத்துட்டு அங்கே இப்போ வாஷிங் மிஷினில் சிலவங்க அழுக்கு துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் தான் போடுவாங்க, சிலவங்க அழுக்கு கூடையில் போடுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த கையற்ற அளவுக்கு இருக்குன்னு அந்த குழந்தைய செய்ய வைங்க. அதே மாதிரி சாக்ஸு அதை அங்கே வச்சு ஷூ அந்த ஸ்டாண்டு இருக்குன்னா ஸ்டாண்டில் கொண்டு போய் வெய்யி, அங்கே கொண்டு போய் வெய்யின்னு அவகிட்டே அந்த ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி குழந்தைகிட்ட அது சொல்லி கொடுங்க. ஸ்டார்டிங்கில் அது அப்படியே ஒரு நாள் செய்யும், அடுத்த நாள் செய்ய வைங்க. அங்கேயே வச்சிடணும், நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் அவள் எடுத்து வைக்கலை அதனால நீங்கள் எடுத்து வைக்கல அப்படி பண்ணாதீங்க, விட்டுருங்க. விட்டுட்டு அதை பார்த்தோன்னா ஐயோ இதை எடுத்து வைக்கலையா, நீ எடுத்து வை, அது கொண்டு போய் அங்கே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அதை அந்த ட்ரைனிங் கொடுத்துருங்க. அப்போ அதே மாதிரி வச்சிடும். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா அதோட புக்ஸு அதோட ட்ரெஸ்ஸு அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாச்சுன்னா அவங்களே செஞ்சுக்குவாங்க. அது பழக்க பழக்க அவங்களுக்கு அந்த பழக்கம் வந்துடும். இது நம்மளே வந்து சாக்ஸை காணாமா, அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, முடிஞ்சால் கபோர்டில் அதுக்கு இன்னும் குழந்தைகளுக்கு சின்ன கீழே இருக்கிற ரேக்கு அடுக்கி கொடுத்துருங்க. சாக்ஸு ஷூ யூனிஃபார்மு அந்த மாதிரியெல்லாம். அப்போ அந்த குழந்தைங்க கொஞ்சம் இப்போ 5th 6th எல்லாம் ஆகும்போது ஓரளவுக்கு எடுக்க தெரியும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் ரொம்ப குட்டீஸு, அவங்களுக்கு அந்த அளவுக்கு புத்தி பத்தாது, சின்ன குழந்தை தான். பட் அதுகளுக்கு தெரியும். நம்ம சொல்லி கொடுத்தோம்னா எல்லாம் நல்லபடியாக பழகுவாங்க, நல்ல புத்தி வரும், நல்ல அறிவு வரும். அதே மாதிரி நீட்னஸ் தெரியும். என்ன எங்கே போனாலும் இப்போ சில குழந்தைங்க எடுத்து போட்டு ஒரு கிஃப்டே கிடச்சிச்சின்னா அந்த ரேப் அப்படியே கிழிச்சு கீழே போட்டுருவாங்க. அப்படி இல்லை, அதை கொண்டு போய் பாஸ்கெட்டில் போடுறது பழக்கி விடுங்க. இல்லை ஒரு பக்கம் டேபிள் மேலேயே ஒரு சுருட்டி அப்படியே வைக்க சொல்லுங்கள். கசக்கிட்டு அப்படியே ஒரு பக்கமாக வச்சு சுருட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு பால் மாதிரி பண்ணி அங்கே வச்சிட சொல்லுங்கள். இல்லை பாஸ்கெட் இருக்குன்னா பாஸ்கெட்டில் போட சொல்லுங்கள், குப்பை பாஸ்கெட்டில். அந்த மாதிரி பழக்கி கொடுங்க. அதே மாதிரி இப்போ முஸ்லீம்ஸு இப்போ நம்ம நோன்பு வருது, முஸ்லீம்ஸ் குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு 7 வயசு ஆச்சுன்னா தொழுகையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அடித்து செய்ய வைக்கணுங்கிறத நம்ம குரான் இது. அது மாதிரி சின்ன குழந்தைங்க நோன்பு வைக்கிறது. இப்போ நம்ம எந்திரிக்கிறோம், சஹருக்கு எந்திரிக்கிறோம், அந்த குழந்தையும் எந்திரிச்சிச்சுன்னா அதையும் சஹரு சாப்பிட வச்சு நோன்பு சொல்கிறது அந்த நீயத்தெல்லாம் இருக்கு இல்லையா, அதை சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்து அது எத்தனை வயசானாலும் சரி, 7 10 அந்த வயசுக்கு. அப்போ நம்ம சொல்லி சின்ன குழந்தையும் வைக்கணும்னு ஆசைப்படும். அப்போல்லாம் அதுகளுக்கு தெரியாது. வைக்கணும்னு ஆசைப்படும்போது சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்து நீயத்து வச்சு தூங்க வைங்க. காலையில் எந்திரிச்சு அது ஏதாவது கேட்கும்போது நோன்பு இருக்குன்னு ஞாபகப்படுத்தி விடுங்க. நோன்பு அப்புறம் ஒரு 10 மணி 11 மணி ஆகும்போது அதுக்கு பசிக்குதுங்கும்போது சாப்பாடு கொடுத்துருங்க. அப்போ இன்னைக்கு நோன்பு உன்னோடது கட்டு அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பழக்குனீங்கன்னா அந்த சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தை பழகிக்கும். இல்லாட்டி அது பெருசான பிறகு திடீர்னு நீங்கள் பூத்தெல்லாம் வெய்யின்னு சொன்னால் அது கேட்காது. அப்போ சின்ன வயசுலேருந்தே ஒரு 8 10 வயசு ஆகும்போது
அப்படியே பாதி நாள் அரை நாள் வச்சாலும் போதும். அந்த அரை நாளே அதுங்களுக்கு பெரிய காரியம். ஸ்கூலுக்கு போய் அங்கே தண்ணி குடிச்சிருச்சு அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது குழந்தைகன்னு அப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாம் அப்படிதான் வளர்ந்தோம். நம்ம ஸ்கூல்ல இப்போ நானே குழந்தையில குழந்தை மீன்ஸ் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நம்ம வச்சிருக்கிறேன் நோன்பு. ஸ்கூல்ல போய் தண்ணி குடிப்பேன். எனக்கு தெரியாது. நம்ம போய் எல்லாரும் இது பண்ணி சாப்பிட மாட்டோம். ஆனால் தண்ணி குடிச்சிருவோம். இன்டர்வெல் அந்த லஞ்ச் பிரேக்ல போய் நல்லா தண்ணியை குடிச்சு வயிறு நிறச்சிட்டு உட்காந்துக்கிறது. வீட்டுக்கு வந்தா நோன்பு. அப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் புத்தி வரும்போது நம்மளுக்கு தெரியும் இது பண்ணக்கூடாதுன்னு. நீங்க ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி அது சாப்பிடாத அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதோட ஏஜுக்கு அது அவ்வளவுதான் இருக்கு. அந்த இருக்கிறதே அது வந்து நம்மளை பயந்து 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 எடுக்கும். நம்மளும் அந்த இதுல இருந்தது வாழ்ந்துருக்கிறோம் வந்திருக்கிறோம். நம்ம அந்த ஏஜ் தாண்டி தான் நம்மளும் வந்திருக்கிறோம். அப்போ நம்மளுக்கும் அந்த சூழ்நிலை தெரியும்ல. நம்ம என்னென்ன குறும்பு பண்ணணும், என்னென்ன பொய் சொல்லி இருக்கிறோம், என்னென்ன இது பண்ணியிருக்கிறோம் நம்மளுக்கு தெரியும். நம்ம அந்த ஏஜில் நின்று பார்க்கணும். அப்போ நம்ம எல்லாம் செஞ்சுருக்கிறோம். தப்பெல்லாம் செய்யாமன்னு நம்மளும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒன்றும் வரல. நம்மளும் அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அப்போ அது அந்த ஏஜில் வந்து சிலதெல்லாம் வந்து கண்டுக்காம விட்டுறணும். அவளுக்கு நோன்பு தான் வா உட்காருன்ட்டு நோன்பு திறக்கும்போது நம்ம கூட உட்கார வச்சு நோன்பு திறக்க வைங்க. அதே மாதிரி அந்த நோன்பு வைக்கிற காலத்தில் குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ, இப்போ என் வீட்ல எல்லாம் எங்கள் அம்மா அப்பா வந்து எங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும் சின்ன வயசில், பெருசான பிறகுல நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஏஜில் அந்த நோன்பு வைக்க ஸ்டார்டிங்கில் எந்தெந்த குழந்தைக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுப்பாங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி தான். இல்லாதவங்க அது இதுன்ட்டு இல்லை. நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு திங்ஸு, ஒன்று ஐஸ்கிரீமு, இல்லாட்டி ஏதாவது வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸு, இல்லாட்டி ஒரு பலகாரம், அது ஏதோ நம்மளுக்கு பிடிச்சது நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்துருங்க அந்த குழந்தைகளுக்கு. அப்போ இன்னைக்கு நாளைக்கு நம்ம நோன்பு வச்சு அம்மா அம்மா இது எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அது வாங்கி கொடுத்தோம்னா அதுக்கு அந்த நோன்பு திறக்கும்போது கிடைக்கிற அந்த ஒரு இதுக்கு வேண்டி அது நோன்பு வைக்க பழகும்.